நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நமக்கு வைக்கிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா தான். மிகவும் சுவையாக இருக்கும். அந்த பிரெட் அல்வாவை நம்ம வீட்டிலேயே மிகவும் சுவையாகவும் எளிய முறையிலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. வெயிட்டு பார்த்திங்கன்னா 350 கிராம் ஒரு பாக்கெட்டு. அந்த பிரெட் எல்லாத்தையும் ஒரு ஸ்லைஸு 4 துண்டாக விழுற மாதிரி எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாலை பொங்க விட்டு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் நடுவில் சொல்கிறேன். அடுப்பு மேலே பேன் வைங்க. 100 ml நெய்யை அதில் ஊற்றுங்க. ஒரு கை முந்திரி ஒரு கை திராட்சையை போட்டு இளஞ்சூட்டுலேயே பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க நெய்யை ஒரு கிண்ணத்துலேயும் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் அல்வா நான் முன்னையே சொன்ன மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நமக்கு வைக்கிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா தான். பிரெட் அல்வா இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி வச்ச லட்டு, மைசூர்பாக், கேசரி, பாயாசம், குலோப்ஜாம் போன்ற ஸ்வீட் ஜாம்பவான்களை ஓரங்கட்டிட்டு வந்திருக்குங்க. அதே போல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரெட் அல்வா. அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சு ஆசை தீர சாப்பிட்டு பார்க்கணும்ல. சரி, இப்போ செய்முறைக்கு வருவோம். 1/2 லிட்டர் குக்கிங் ஆயிலை பேனில் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸுங்களை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரெட் மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு பொரிக்காதீங்க. அப்படி பண்ணால் பிரெட் பொரியறதுக்கு இடம் இல்லாமல் எல்லா எண்ணெயும் உறிஞ்சி சொதன்னு ஆகிடும். அதனால் நம்மக்கிட்ட இருக்க பிரெட்டை 2-3 தடவையாக போட்டு பொரித்து எடுக்கலாம். அப்போ தான் பிரெட் நல்லா பொரிஞ்சு ரஸ்க்கு மாதிரி வரும். எடுக்கும்போது ஆயில் இல்லாமையும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதே போல் இந்த பிரெட்டை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நேச்சுரல் கலர் கிடைக்கும். நம்ம கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு கனமான பாத்திரம் அல்லது கடாயை வைங்க. அதில் 300 கிராம் சர்க்கரையை போடுங்க. கூடவே 300 ml தண்ணீரை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம 350 கிராம் பிரெட் எடுத்துருக்கோம். அதுக்கு இந்த 300 கிராம் சர்க்கரை கரெக்டாக திகட்டாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா ஒரு கொதி சலசலன்னு கொதித்து வந்த பிறகு இதில் அழுக்கு இருந்தால் எடுத்துருங்க. எடுத்த பிறகு 300 ml நம்ம காய்ச்சி ஏற்கனவே வச்சுருந்த பாலை இதில் சேர்த்துக்கோங்க. என்ன ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும் இப்போ பாலை ஊற்றணும்னு நினைக்காதீங்க. சிலர் பால்லையே செய்வாங்க, சிலர் தண்ணியிலேயே செய்வாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய எந்த விஷயமும் கிடையாது. நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பால் சூடானோன்னே நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க பிரெட் துண்டு எல்லாம் போட்டு இந்த பால்லையே வேக விடலாம். தண்ணி 300 ml, பால் 300 ml, மொத்தம் 600 ml இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் 600 ml பாலாகவும் சேர்க்கலாம் அல்லது தண்ணீராகவும் சேர்க்கலாம். பால் சேர்க்காமல் தண்ணீர் மட்டும் சேர்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெடாது, வச்சு சாப்பிடலாம். பால் மட்டும் சேர்த்திங்கன்னா சுவை கூடும், ஆனால் 1 நாள் 2 நாள் மட்டும் வச்சு சாப்பிடலாம். இல்லை பால் தண்ணி ரெண்டையும் சேர்த்து கூட செய்யலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஏலக்காய் பொடி வச்சுருந்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 3 ஏலக்காவை நல்லா இடித்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பால் எல்லாத்தையும் இந்த பிரெட்டு உறிஞ்சி ஒரு பக்குவத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் இனிப்பில்லாத கோவா கடையில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை ஒரு 200 கிராம் எடுத்து துண்டு துண்டாக பிச்சு எல்லா இடத்துலையும் போடுங்க. மொத்தமாக ஒரே கட்டியாக போடாதீங்க, கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சு உதுத்து போடுங்க. போட்டு இதையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. இந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கையும் கமெண்ட்டையும் போடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கு தான் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரும் நண்பர்களே. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இப்போ இதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு மேலே நெய்யோ எண்ணெயோ எதையும் சேர்க்க வேணாம். இதுவே கரெக்டாக திட்டமாக இருக்கும். திகட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஊற்றின நெய் எல்லாத்தையும் இந்த பிரெட் உள்வாங்கி வேக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலரும் போடல, லைட் ப்ரௌன் இருக்குது. வேக வேக இன்னும் கலர் மாறும். இந்த நேரத்தில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் போடலாம். எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்தில் பாயாசம் கேசரினா ஒரு துளி உப்பு கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் நானும் கொஞ்சம் போடுறேன். நீங்களும் விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் வர ஆரம்பிக்குது. அதே போல் நம்ம ஊற்றின நெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிச்சு. இப்போது இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நெய் அப்படியே வெளியே தள்ளுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி, திராட்சை, வேறு எதுனா நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அழகுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பாதாம் பருப்பை கொஞ்சம் நறுக்கி மேலே தூவுறேன். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இதை ரசித்து சாப்பிட்ட பிறகு எனக்கு கமெண்ட்ஸை போடுங்க. அதே போல் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க.
என் கூடவே இருந்து இந்த பிரெட் அல்வாவை செஞ்ச என்னோடய பொண்ணு உங்ககிட்ட பேச வராங்க. அதனால் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு சொல்லி இருங்க. ஹாய், இன்னைக்கு பிரெட் அல்வா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவாப்பா? ஹாய், இன்னைக்கு பிரெட் அல்வா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்ற பிரெட் அல்வாலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வேறு லெவலாக இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே தோணலை. அந்த ஸ்வீட் எல்லாமே செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்மெல் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. கரெக்டாக எல்லாமே எல்லா